வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மினிஸ்டர் கணேசன் வந்து போட்டு தள்ளினது அவரோட வளர்ப்பு மகன் இளங்கோ. அதை விட பார்த்தோன்னா அவரு இன்னொரு ஆள் மேல இந்த பழியை வந்து சுமத்த பார்த்துருக்காரு அவர் பண்ணிக்கிட்டு. அதனால அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீர்ப்பு கோர்ட்ல வந்து சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா உதய பெருமாள் நிரபராதி அப்படின்னு வந்து விடுதலையாகி போறாங்க. நம்ம செல்வநாயகி ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க. ஆனா அவங்க உள் மனசுல வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பா வந்து என் பையன்தான் உனக்கு வாரிசாட்டு இருக்கணும், இந்த சிவாக்கு இடமே இல்லை, எப்படி சிவாய இங்கிருந்து கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் தீர்த்து கட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வந்து இந்த செங்குட்டூர் பரம்பரையோட மருமகனா, எனக்கு இடத்த யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம செல்வநாயகி வந்து மனசுக்குள்ள இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு தான். பெண் டிரைவரை கொண்டுக்கிட்டு நம்ம மோனிகா இளங்கோகிட்ட 1 கோடி ரூபாய்க்கு வந்து டீலிங் பேசியிருப்பாங்க. அதை கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஆனால் மோனிகாட்ட தான் பெண் டிரைவர் இருக்குது, அதை கொண்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கபிலன் தகவலை கொடுத்து நம்ம வர்மாவும் ஆட்களை விட்டு நம்ம இளங்கோ வீட்டு முன்னாடி காவல் இருக்காங்க. மோனிகா உள்ளுக்க போகிறாங்க. அதோட மோனிகாவை காக்க வைங்க அப்படின்னு வந்து நம்ம அங்கே வந்து இது விசாரணை இல்லபடியாக வந்து நம்ம சிவா அயலி எல்லாருமே இளங்கோவை சுற்றி வளைச்சி நீ தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்க, இதை திருப்ப பார்க்குற கேஸை எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோட மூத்த பையனும் மனைவியும் வந்து சொல்லிட்டாங்க, நீ வளர்ப்பு மகன் தானடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. சட்டப்படி அப்பாவுக்கு பையன் நான் தான், எனக்கு தான் இந்த ஆஸ்தி அந்தஸ்து, அவருக்கு எனக்கு இடத்துக்கு வந்து அவங்க வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல நேரம் எப்படி பார்த்தாலும் மினிஸ்டருக்கு பையன் அவர் அப்படின்னு வந்து மூத்த பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இளங்கோ அதிர்ச்சியில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாவுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, மோனிகா வந்திருக்காங்க இளங்கோவை பார்க்கறதுக்கு, அப்போ வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எதுக்காக மோனிகா இப்போ வந்திருக்காங்க சொல்லு அப்படின்னு வந்து தொலியை உரிக்க நேரம் இளங்கோ சொல்கிறாங்க, பென் டிரைவரை கொண்டுட்டு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட தான் பென் டிரைவர் இருக்குது, அதை எனக்கிட்ட கொண்டு வராங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் மோனிகாட்ட இருந்து அந்த பென் டிரைவரை சிவாய அயலியை வந்து பறிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான் நம்மளுக்கு சாட்சி அப்படின்னு வந்து அந்த பென் டிரைவரை கொண்டு அங்கே அப்படியே வந்து கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணி உண்மையான குற்றவாளி இளங்கோ தான், அவங்க அப்பாவை தீர்த்து கட்டுனது இளங்கோ, அவன் வளர்ப்பு மகன் தான், உண்மையான பையன் கிடையாது, அவரை தீர்த்து கட்டுனா அவர் உயிரோடு இருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு அரசியல் வாழ்க்கைக்கு உல, ஏன்னா அவருக்கும் அந்த வர்மா போதை மருந்து கடத்த அவனுக்கும் தொடர்பு இருக்குது, அது எல்லா குற்றமும் இல்லை வெளியே வந்துடும், அதனால தான் அவன் வந்து அவங்க அப்பாவையே தீர்த்து கட்டுனா. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த கொலையை வந்து செய்தது இளங்கோ, அதை மறைக்கிறதுக்கு வந்து உதய பெருமாளை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டா, ஏன்னா அவர் அன்னைக்கு மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு, அந்த ஒரு காரணத்தையும் பயன்படுத்தி அவருக்கு மேலே பழியை போட்டுக்கிட்டு இவன் தப்பிக்க பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து கோர்ட்டில் நம்ம சிவாயும் அயலியும் வந்து தோல் உரிச்சி இளங்கோவின் செயலை காட்டுறாங்க. அதோட கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த பாருங்க, இந்த கோர்ட்டு வந்து முடிவாகிறது நடந்த விசாரணையின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளி இளங்கோ அவர் தான் அவங்க அப்பாவை தீர்த்து கட்டியிருக்காரு, இது வளர்ப்பு மகன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கேஸை திசை திருப்ப உதய பெருமாள் மேலே வந்து பழிய போட்டதுனால இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க கோர்ட்டு உத்தரவு போடுவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உத்தரவு போடுறாங்க. அதிர்ச்சியில் நம்ம இளங்கோ இருக்காங்க, இளங்கோவை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க. நம்ம உதய பெருமாள் நிரபராதி அப்படின்னு வந்து நியூஸை கேட்டு இந்திராணியும் கபிலனை போய் அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. செல்வநாயகி ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க தங்கானவரை. அதோட பார்த்தோன்னா செல்வநாயகிக்கு வந்து பயங்கரமான வந்து சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் அந்த சிவா அயலி வந்து இந்த வீட்டில் என் பையன் இடத்த நிரப்பதுக்கு வந்திருக்காங்கல்ல, இவர் தப்பு பண்ணனால தானே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கே சகிக்கலை, எப்படி வந்து இந்த என் பையன் மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசாட்டு இருக்கணும், அந்த சிவாக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது, அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டே வந்து ஆர்த்தியை எடுத்து தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் சிவாயும் அயலியும் வீட்டுக்கு வராங்க.
அவங்கள பார்த்த உடனே செல்வனாகி கோவத்தில் எதுக்காக வாரீங்க, இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லினார. நம்ம இந்திராணி, சித்தி என்ன நினச்சிட்டீங்க, இப்போ சித்தப்பா வெளியே வர்றதுக்கும் இந்த சிவாயும் அயலியும் இல்லாட்டினா கண்டிப்பாக வந்து வர முடியாது. மோனிகாட்ட இருந்து பென்ட்ரைவரெல்லாம் வாங்கி இவங்க தான் வந்து சிவாயும் அயலியும் தான் நம்ம சித்தப்பாயை வெளியே கொண்டு வந்தது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. என்ன இவனை வெளியே போக சொன்னால் உனக்கு ஏன் இந்திராணி கோவம் வருது, ஏதோ உண்மையே தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து செல்வநாயகி கேட்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம உதயபெருமான், சிவா இங்கே தான் இருப்பான் செல்வநாயகி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன உங்கள் மகனி உங்கள் ரத்த பந்தம் துடிக்குவோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சித்தி சித்தப்பா இப்போ தான் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சித்தி அப்படின்னு வந்து இந்திராணி சொல்ல நேரம், இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது இந்திரா, இவர் இருக்காருல்ல, இவருக்கு பையன்தான் அந்த சிவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்திராணியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இதை தான் சிவாய அயலியே என்கிட்ட சொன்னாங்க, நான் நம்பலை. ஆனால் இப்போ சித்திக்கு வர இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. உறுதியாட்டினா உண்மையாட்டே சிவா வந்து என்னோட சித்தப்பாக்கு பிறந்த பையன் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வநாயகி வந்து சொல்றதை கேட்டு இந்திராணி அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, இந்த பாருங்க சித்தி, பொறுமையாக இதெல்லாம் பேசிக்கிடலாம், இப்போ சித்தப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். இப்போ கபிலன் தான் இந்த வீட்டோட வாரிசாட்டி இருக்கணும், இந்த சிவா இங்கே இருக்கக்கூடாது, சிவாயும் அயலியே இங்கேருந்து போயே ஆகணும். இந்த வீட்டை பொறுத்தவரையில் இவர் மட்டும் என் பையன் மட்டும் தான் வாரிசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிவா சொல்கிறாங்க, எனக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, எங்கள் அப்பா இருந்து அவங்க பையன் நான் தான் அப்படின்னு வந்து அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க நம்ம செல்வநாயகி. அதே நேரத்தில் நம்ம இந்திராணி, சிவா எவ்வளோ நல்ல வளர்ப்பு, இங்கேருந்து ஒன்றுமே வேண்டாம், அப்பா நீ உள்ள அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் இந்த கபிலனும் சித்தியும் இருக்காங்களே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம நீங்கள் ஒரு வார்த்தை என் பையன்தான் சிவா அப்படின்னு வந்து சொல்லுங்கள், நாங்கள் இந்த நிமிடமே இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம உதயபெருமாள் வந்து கண்ணீர் வந்து வடிச்சுக்கிட்டு அப்படியே சிவாயை பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க, என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, என் பையன்தான் செல்வநாயகி சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இது எனக்கு போனப்பா, உங்ககிட்ட இருந்து சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் தேவையில்லை, அது அந்த கபிலனே அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு வந்து நம்ம அயலியும் சிவாயும் வந்து பெட்டியை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் சிவா, நானும் உங்க கூட வாரேன் அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன் சித்தப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இல்லை செல்வநாயகியும் கபிலனும் இதுக்கு மேலே என்னை விட மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து என்ன நோண்டி நொங்க எடுத்துருவாங்க, புரிஞ்சுக்க இந்திரா, நான் இனி இங்கே இருக்கலை, என் பையனுக்கு இது வரைக்கும் வந்து பாசமே கிடைக்காம வளர்ந்துருக்கான், நான் அவனு கூடயே வாழ்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளும் கிளம்புறாங்கங்க. வணக்கம்.